ஹே ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்தி. பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்க டிவிஎஸ் 50 ஆல்ட்ரேஷன் பண்ணது வீடியோவை எடுத்து போடுங்க ப்ரோ, மாடிஃபை பண்ணது அப்படின்னு. இதுதான் அந்த பைக். பாத்தீங்கன்னா பைக் வந்து ஃபுல் சியான் ப்ளூல இருக்குது. இந்த பைக் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடது. ஆக்சுவலா நான் வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது வந்து ஃப்ரெண்டு வந்து டே இதை மினி vlog எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். நீங்க வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோக்கு. பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கூட கிட்டத்தட்ட ஒரு 25K வியூஸ் போயிருந்துச்சு. கமெண்ட் நிறைய பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறோம். பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிச்சு. இந்த அண்ணாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே கிடைக்கல நம்ம ஃப்ரெண்டுக்கு. பாத்தீங்கன்னா அந்த பைக்ல எல்லாமே புதுசா பார்ட் சேஞ்ச் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த கேபிள் முதற்கொண்டு எல்லாமே புதுசா சேஞ்ச் பண்ணிருக்கு. இந்த கேபிள் வந்து MIT கேபிள். பாத்தீங்கன்னா இந்த கேபிள் MIT கேபிள் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபோர்க்கு வந்து டிஸ்கவரோட ஃபோர்க்கு முன்னாடி வந்து டிஸ்க் போட்டிருக்கு. 2 சிஎட் டயர் பார்த்துருக்கு. ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் ரெண்டுமே புதுசு. சிஎட் மாதிரி இருக்கு. எல்லாமே புதுசு இந்த பைக்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்டில் மவுண்ட் வந்து அவெஞ்சர் பைக்கோட. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க கேட்டிருந்தீங்க ப்ரோ 4K ஏத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல, ஹேண்டில் மவுண்ட் வந்து பெருசா போட்டதுனாலதான் வந்து உங்களுக்கு வந்து பைக் வந்து ஹைட்டா தெரியற மாதிரி இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து சியான் ப்ளூ கலர் பண்ணிருக்காரு. ஃபுல் பெயிண்டிங் வந்து மொத்தம் வந்து 6000 ஆச்சு. அது போக வந்து இந்த ஸ்ப்ரிங்கு எல்லாமே வந்து புதுசா மாத்தி சேக்கப் சார் எல்லாமே. இது வந்து ஒன்னு வந்து 1500 வந்துச்சு. பாத்தீங்கன்னா இது சைலன்சர் கூட பெயிண்ட் பண்ணிருக்கு. ஃபுல் கோட்டிங்ல பெயிண்ட் பண்ணிருக்குது. நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன்னு சொன்னேன். பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ்ல நான் கேட்டிருப்பேன், எல்லாமே ரெடி, பைக் எல்லாம் சூப்பரா மாடிஃபை பண்ணிட்டீங்க, ஆனா சாவி போடுற இடம் எங்கன்னு. இப்பவும் நான் எடுத்துட்டு வந்து ஆனா சாவி போடுற இடம் எதுனே தெரியல. பாத்தீங்கன்னா சாவி போடுறதுக்கு இங்க இடமே இல்ல. வெறும் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கவரோட 4க்கு மட்டும் தான் இருக்குது. டூமும் இல்ல. டூம் வந்து அந்த வந்து டியூப் டூம் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு 10,000 பக்கமாகும் அப்படிங்கறதுனால வந்து அது வெயிட்டிங்ல இருக்கு. மத்த எல்லாமே வந்து சூப்பரா மாடிஃபை பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த சாவி போடுற இடத்த என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆனா சாவி வந்து போட முடியாது இந்த பைக்குக்கு. சாவி போடுற மாதிரி இல்ல. ஆட்டோமேட்டிக்கா கிளட்ச் பிடிச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு சியான் ப்ளூ கலர்ல சும்மா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் கலர் எல்லாமே வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணதா. பைக்ல வந்து எதுவுமே வந்து எல்லாமே ஃபுல் பெயிண்டிங் தான் பண்ணிருக்குது. பாத்தீங்கன்னா சிஏ டயர் பாத்தீங்களா, இப்பதான் புதுசு டயர் இப்பதான் மாத்துச்சு. சிஏ டயர், செயின் எல்லாமே வந்து இந்த பைக்ல பாத்தீங்கன்னா சியான் ப்ளூ கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. பெயிண்ட் வந்து ஃபுல்லாமே பண்ணிருக்கு. எல்லாமே பிளாக் கலர் தெரியுது. எல்லாமே வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணுது. வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பெயிண்டிங்னாலதான் வண்டி வந்து லுக்காவே இருக்குது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவினாஷ் தி மப்பட்னு ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர் வந்து கிளிப்பச்ச கலர்ல பண்ணிருப்பாரு. அதுவும் சூப்பரா இருக்கும். நல்லா யூனிக்கா. டயர் பாத்தீங்களா எவ்வளவு புதுசா இருக்குதுன்னு. சிஎட் டயர் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல டயர் வந்து போட்டுக்கலாம். MRF, சிஎட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். டிவிஎஸ் பார்ட்ஸ் வந்து வெளியே கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பழைய பார்ட்ஸ் வச்சு புதுசா பெயிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா மறக்காம வாங்கிக்கலாம். ஆனா வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கிட்டயுமே டிவிஎஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. கிடைச்சதுன்னா உங்க லக்கு. ப்ரோ 4க்கு எது ப்ரோ, டிஸ்க் எது ப்ரோ அப்படின்னு கேட்றாதீங்க. 4க்கும் டிஸ்கவரோட தான். டிஸ்க் வந்து டிஸ்கவரோட தான். இந்த செட்டா இந்த அப்படியே இந்த 4க்கு அப்படியே செட்டா வந்து மாத்திருக்காங்க. அதனாலதான் வந்து டிஸ்க் வந்திருக்கு. இந்த பெயிண்டிங் வந்து இது டிஸ்கவரோட 4க்கு வந்து இது வந்து பெயிண்டிங் பண்ணிருக்கு. பாத்தீங்களா இந்த கேபிள் எல்லாம் உங்களுக்கு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறதுனால வந்து கோல்டன் கலர்ல கோட் பண்ணிருக்காங்க பெயிண்ட். ப்ரோ ஜஸ்ட் பெயிண்டிங் மட்டுமே என்னால வந்து 6000 செலவு பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து அவங்க ஒர்க் ஷாப்ல எப்படி வந்து பெயிண்ட் பண்ற கேக்குறாங்கன்னு தெரியல. இது வந்து அவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் தான் இருந்தாலும் வந்து ஃபுல் பைக் ரெடி பண்றதுக்கு ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட. நீங்க வந்து என்னால 6000 ரெடி பண்ண முடியாது ப்ரோ, பெயிண்டிங்லாம் என்னால வந்து அவ்வளவு பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பெயிண்டிங் பண்ணிக்கலாம். பிடிச்ச கலர்ல. எனக்கு அவ்வளவு ஃபுல்லா வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து இந்த டேங்க் இந்த இது மட்டும் ரெடி பண்ணா போதும் ப்ரோ, இந்த பாக்ஸ் இந்த மாதிரி தட்டு சைடுல இருக்கிற தட்டு எல்லாம் ரெடி பண்ணா போதும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளிப்கார்ட்ல வந்து கன் இருக்கு, அதை வச்சு நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி என்னால வந்து 6000க்கு வந்து என்னால வந்து முடியாது ப்ரோ, உண்மையிலேயே வந்து என்னால வந்து ரெடி பண்ண முடியாது. பெயிண்டிங்காக இவ்வளவு வந்து நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டிக்கர் இருக்கு. ஸ்டிக்கர் வாங்கி நீங்க ஃபுல்லா வந்து கோட் பண்ணிக்கலாம். அவங்களே ஸ்டிக்கர் போடுற மாதிரி தான் நான் அந்த நாட்ட சொல்லியிருந்தேன். அந்த நாள் இருந்துட்டு ஸ்டிக்கர் போட்டா பிரிஞ்சு வந்துருந்தா ஸ்கிராச் ஆச்சுன்னா அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து ஸ்டிக்கர் போடல, ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் யூனிக்கா ஒரு சியான் ப்ளூ கலர்ல வந்து வண்டியோட லுக்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா இருக்கும். ப்ரோ ஒரு டிவிஎஸ் 50 மாடிஃபை பண்றதுக்கு இவ்வளவு ரேட் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. பாத்தீங்கன்னா அந்த அண்ணாக்கு வந்து இன்ஜின்ல வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, இன்ஜின் ஒர்க் பண்ணுச்சு. உங்களுக்கு வந்து உங்களோட பைக்ல வந்து பழைய ஓல்டு பைக்ல இன்ஜின் ஒர்க் இல்லாம இருக்கு ப்ரோ அப்படின்னீங்கன்னா வந்து அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10K பக்கம் வந்து லெஸ் ஆகி வரும். அப்ப வந்து நீங்க ஒரு 28Kங்கிறது வந்து ஒரு 18Kக்கு வந்து நீங்க வந்து சூப்பரா ரெடி பண்ணிக்கலாம். ப்ரோ என்னோட டிவிஎஸ் வந்து கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்கு ப்ரோ, ரொம்ப ஒர்க் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அதுல இருந்து உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் ரேட் வந்து மைனஸ் ஆகும். பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து வேணுங்கிறத மட்டும் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம டிவிஎஸ் 50 ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 28K ஆச்சு. உங்களால அவ்வளவு ரெடி பண்ண முடியாது ப்ரோ, என்னால அவ்வளவு அமௌண்ட் போட்டுனால நீங்க வேணுங்கிற பேர் பார்ட்ஸை மட்டும் மாத்தி உங்க வண்டியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னால அவ்வளவு ரெடி பண்ண முடியாதுன்னா கூட பரவாயில்ல, நீங்க பாதியாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா கேட்டீங்க ப்ரோ இந்த பைக் வீடியோ போடுங்க, அந்த பைக் வீடியோ போடுங்கன்னு. அதனால தான் இந்த பைக் வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.